Hi trading fam, welcome to Vattagam Pesa channel. Now unga Kajapriya. Thank you so much for 7.07k subscribers for the trust and support. இன்னைக்கான வீடியோல எபிசோட் 6 ஆஃப் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சீரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு எபிசோட்லயும் நிறைய விஷயங்கள் நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். இன்னைக்கான எபிசோட்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸ் மூவிங் ஆவரேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். மூவிங் ஆவரேஜஸ்னாலே நிறைய பேரு டோட்டலா தப்பா யூஸ் பண்ணி நான் பார்த்திருக்கேன். அது ரைட்டா எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பிஃபோர் தட், இந்த மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் டூல் தானே தவிர்த்து ஒரு சிக்னல் ஜெனரேட்டரா யாரும் பார்க்க வேண்டாம். ஏன்னா இதை கால்குலேட் பண்றதே நம்ம முடிஞ்சு போன வேல்யூஸை வச்சுதான் கால்குலேட் பண்ணி பிளாட் பண்ணி கொடுக்குற சார்ட்ல. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் அ லாகிங் இண்டிகேட்டர். அதனால இத ஆன்கோயிங் ட்ரெண்ட் என்ன மார்க்கெட்ல அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும் ரிவர்சலுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம் வாங்க. Moving averages for traders. First இந்த moving average எப்படி calculate பண்ணுவாங்க அப்படின்றது பார்த்தலாம். So it is just an average price அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த நம்பர் வேணா நீங்க எடுத்துக்கோங்களேன். For example, let it be 10, 20, 100 எந்த நம்பர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். இப்ப நான் 10 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த 10 கேண்டில்ஸோட ஆவரேஜ் பிரைஸ கால்குலேட் பண்ணி கொடுக்கறது தான் மூவிங் ஆவரேஜ். ஸோ யூஸ்வலா ஆவரேஜ் பிரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? இப்ப நான் ஒரு மாசத்துல ஆவரேஜா எவ்வளோ எவ்ரி டே ஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு தெரியும். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? டே 1 to டே 30. ஃபார் எக்ஸாம்பிள், முதல் நாள் 10 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன், அடுத்த நாள் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன், அடுத்த நாள் 100 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருப்பேன். இந்த மாதிரி 30 நாளைக்கும் கால்குலேட் பண்ணி 30ஆல டிவைட் பண்ணா ஒரு ஆவரேஜ் வேல்யூ கிடைக்கும். இப்படிதான் யூஸ்வலா ஆவரேஜ் பிரைஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? அவ்வளவுதான் மூவிங் ஆவரேஜ். அதே மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு என்ன நம்பர்ஸ் கொடுக்குறோமோ, if it is 10 or if it is 50, if it is 100, if it is 5, அந்த நம்பர் ஆஃப் கேண்டில்ஸோட ஆவரேஜ் பிரைஸ கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்க எந்த டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணாலுமே 20 கொடுத்துட்டேன்னா 20 கேண்டில்ஸோட ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜ் எனக்கு பிளாட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ அதுல நமக்கு எந்தெந்த டைம் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய மூவிங் ஆவரேஜ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய இருக்கு. 10 EMA, 100, 200, 50 நிறைய இருக்கு. நம்ம எது யூஸ்வலா யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு 3 EMA மேஜரா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒன்னு 9 EMA, இன்னொன்னு 20 EMA, இன்னொன்னு 50 EMA. 9 EMA அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்டர் ரெஸ்பான்ஸா இருக்கும், ரொம்ப குவிக்கா கால்குலேட் ஆகிற ஒரு பிரைஸா இருக்கும். ஸோ இந்த 9 EMA எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ எவ்ரி டைம் நம்ம சிபிஆர் வச்சுதான் ட்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம். ஆனா என்ட்ரி எடுக்கும்போது ஸ்டாப் லாஸ் எங்க போடுறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 9 EMA யூஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டாப் லாஸ் ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த சிபிஆர் பேஸ்ட் என்ட்ரி. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கலாம். இப்போ சிபிஆர் பேஸ் பண்ணி நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. அப்போ இஎம்ஐ ஆட் பண்ணி பாருங்க. நம்மளோட ட்ரெண்ட் செக்கர் பை ஜிபில போயிட்டு இஎம்ஐல நான் 9 EMA கொடுத்துக்கிறேன். ஸோ முதல்ல இது இஎம்ஏவா எஸ்எம்ஏவா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் டைம் ஃப்ரேம், லைக் 9, 10, 15, 20 அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நான், இந்த மூவிங் ஆவரேஜஸ்ல 3 வகையான மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஒண்ணு எஸ்எம்ஏன்னு சொல்லுவோம். எஸ்எம்ஏ அப்படின்றது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதாவது நான் இப்போ 10 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன்னா அந்த 10 கேண்டில்ஸோட ஆவரேஜ் பிரைஸ் அப்படியே கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். அதுவே இந்த இஎம்ஏ, டபிள்யூஎம்ஏ அப்படின்ற எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அண்ட் வெயிட்டட் மூவிங் ஆவரேஜ்ன்றது அந்த 10 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய ரீசன்ட் கேண்டில்ஸோட பிரைஸுக்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். அப்போ அது ஒரு ஃபாஸ்டர் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணும். அதனாலதான் யாரெல்லாம் ஸ்கேல்பிங் ஒரு இன்ட்ராடே பர்டிகுலரா போக்கஸ் பண்றாங்களோ அவங்க இந்த இஎம்ஏஸ கொஞ்சம் பெட்டரா யூஸ் பண்ணுவாங்க தேன் எஸ்எம்ஏ. தட் இஸ் த ரீசன். பட் சம்டைம்ஸ் இஎம்ஏ உங்களுக்கு ஏர்லி சிக்னலும் கொடுக்கும். பட் அது அப்போ கரண்டா இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் மொமெண்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிதான் இஎம்ஏ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போ 9 EMA ஆன் பண்ணியாச்சு. இப்போ 9 EMA போட்ட உடனே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இப்போ நான் சம்வேர் அரௌண்ட் ஹியர் ஒரு லாங் என்ட்ரி இந்த இடத்துல எங்க ஒரு இடத்துல நான் லாங் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா இந்த 9 EMA கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஓகே, அப்போ ட்ரெண்ட் ஷார்ட் டேர்ம்ல ரிவர்ஸ் ஆக போறது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளியரா கிடைச்சிடும். அப்ப அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும்ன்றது அர்த்தம்.
சோ அதே மாதிரி நான் ஒரு ஷார்ட் சைட் பொசிஷன் எடுக்கிறேன் இந்த இடத்துல. அப்போ இங்க மாதிரி 9 EMI மேல கேண்டில் க்ளோஸ் வச்சோடனே ஓகே ட்ரெண்ட் வந்து மொமெண்டம் வந்து ஓவர், இதுக்கப்புறம் டேர்ன் பார்த்துக்கான சான்ஸ் இருக்குன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சோம். சோ எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலுமே இந்த 9 EMI போடும்போது ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப 9 EMI எதுக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லாம் கிடையாது, என்ட்ரிக்கு எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ் போடுறதுக்கு யூ கேன் அப்ளை 9 EMI. அண்ட் 20 EMI அண்ட் 50 EMI இது எதுக்காக யூஸ் பண்றோம்? இந்த 20 EMI சரி 50 EMI சரி இது ரெண்டுமே ஒரு டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா தான் உங்களுக்கு ஆக்ட் ஆகும். அதாவது யூஸ்வலா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம எப்படி வரைவோம்? இப்போ மார்க்கெட் மேல போகுது, இந்த மாதிரி ஒரு வி ஷேப் கொடுக்குதுன்னா இது சப்போர்ட்னு வரைவோம் இல்லையா? ஸோ எவ்ரி டைம் we will draw one horizontal line as a support or resistance. இதுக்கு பதிலா இந்த மூவிங் ஆவரேஜ்ன்றது ஒரு டைனமிக் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் எவ்ரி டைம். எப்பெல்லாம் இந்த மூவிங் ஆவரேஜ்ல வந்து கேண்டில்ஸ் வந்து ரீச் பண்ணுதோ அப்பெல்லாம் அது ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகி பிரைஸ வந்து மேல வந்து தள்ளும். அதே கீழே விழும்போது மூவிங் ஆவரேஜ தொடுது அப்படின்னா அது வந்து புஷ் பண்ணி பிரைஸ வந்து கீழே வந்து தள்ளும் அப்படின்றதுதான். ஸோ 20யும் 50 EMI ஒரு டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் போது ரெண்டும் ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். அப்ப இதனுடைய வேலை ட்ரெண்ட் எந்த மாதிரியான ட்ரெண்ட் இப்ப மேல போயிட்டு இருக்கா கீழே வந்துருக்கான்றத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த 20-50 ஆன் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த 9 EMI ஜஸ்ட் ஃபார் பிளேசிங் ஸ்டாப் லாஸ் யூ கேன் யூஸ். அதர் தென் தட் 20 and 50 EMI வச்சு ட்ரெண்ட வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துல 20 மேல இருக்கு 50 கீழே இருக்கு இல்லையா? அப்ப இந்த 20-50 வந்து நல்ல டுவர்ட்ஸ் அப் சைட்ல இருக்கு அப்படின்னா ஓகே அப்ப ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட். அதே மாதிரி டவுன் சைடு இருக்கு அப்படின்னா அப்ப ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஓகே அப்போ அப் சைட்ல இருக்கும் போது எவ்ரி டைம் இந்த 20 ஒரு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும், டவுன் சைட்ல இருக்கும் போது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இதான் நம்ம டைனமிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். அப்ப இதை வச்சு ட்ரெண்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. இப்ப சிபிஆருக்கு கீழே இருக்கு 20-50யும் வந்து டுவர்ட்ஸ் டவுன் சைடு இருக்கு, அப்ப ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட்ன்றதுக்கான 2 ஃபேக்டர் கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அப்ப அந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரிவர்ஸ் ஆகுதா இல்லையான்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த ரீசன் வி ஹாவ் டு யூஸ் 20 and 50 EMI. அதான் டைனமிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம். சரி இப்ப இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி யூஸ் பண்றது? நான் சொன்ன மாதிரி அப் ட்ரெண்ட்ல இருக்கும் போது 20க்கு மேல பிரைஸ் இருக்கும், 20 கீழே வந்து 50 இருக்கும். அதாவது இந்த மாதிரி இருக்கும், கேண்டில்ஸ் வந்து 20க்கு மேல இருக்கும், 50 வந்து 20 கீழே இருக்கும். அப்ப எவ்ரி டைம் இந்த 20 டச் பண்ணும்போது ஒரு சப்போர்ட் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், சப்போர்ட் வந்து எடுக்கும். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா கேண்டில்ஸ்க்கு மேல 20 இருக்கும், 20க்கு மேல 50 இருக்கும். அப்போ எவ்ரி டைம் இந்த 20 டச் பண்ணும்போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து பிரைஸ கீழே தள்ளும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப் ட்ரெண்ட்னா அது ஒரு சப்போர்ட், டவுன் ட்ரெண்ட்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி சிபிஆரையும் இதையும் நீங்க சேர்த்து பார்க்கறச்ச ஒரு 2 ஃபேக்டர் கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அண்ட் தென் கிராஸ் ஓவர் சிக்னல். கிராஸ் ஓவர் நடக்குதுன்னா அப்ப ட்ரெண்ட் முடியறதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னைக்கு சிபிஆருக்கு மேலதான் கேண்டில்ஸ் இருந்தது, அப்போ சிபிஆருக்கு கீழே வந்தாதான் யூஸ்வலா சிபிஆர் பேஸ் பண்ணி டவுன் ட்ரெண்ட்னு சொல்லுவோம். பட் அதுக்கு முன்னாடியே எம்ஏஸ் ஆட் பண்ணிடுச்சு, இந்த 20-50 கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே அப் ட்ரெண்ட் முடிஞ்சிடுச்சுன்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுல்ல. டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, அது எந்த அளவுக்கு அக்ரெசிவா இருக்க போகுதுன்றதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் பார்க்கலாம். பட் அப் ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கு மேல சேராது அப்படின்றது இந்த கிராஸ் ஓவர்ல என்ன ஆயிடுது, கன்ஃபார்ம் ஆயிடுது. இது நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியும். இந்த 20-50 இந்த கிராஸ் ஓவர் கொடுக்கும் போதெல்லாம் மார்க்கெட் வந்து கீழே தான் விழுந்திருக்கும், அது கொடுக்காத போதெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா கீழே விழுந்திருக்கு. அதுக்கு நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த இடத்துல வந்து இந்த 50 இதெல்லாம் பிரேக் ஆகி இந்த கிராஸ் ஓவர் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தோம்னா சிபிஆர் வரைக்கும் வரும். நம்ம சிபிஆர் பேஸ் பண்ணி நிறைய பேட்டர்ன்ஸ் தான் பார்ப்போம். ரிவர்சல் பேட்டர்ன், R1 ஜோன்ல இருந்து ரிஜெக்ட் ஆனா சிபிஆர் வரைக்கும் கீழே விழும். எல்லா நாளும் விழாதே, சம் டேஸ் விழ மாட்டேங்குது, சம் டேஸ் விழுது. பிவட் லெவல்ல இருந்து 5 மினிட்ஸ்ல ரிஜெக்ட் ஆனா சம்டைம்ஸ் சிபிஆர் வரைக்கும் வருது, சம்டைம்ஸ் சிபிஆருக்கு வர மாட்டேங்குது. இதை போட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடுமா? அப்ப இந்த கிராஸ் ஓவர் கொடுக்குது அப்படின்னா சிபிஆர் வரைக்கும் மோஸ்டா வந்துடும். கிராஸ் ஓவர் கொடுக்கல இங்கெல்லாம், சிபிஆர் வரைக்கும் வந்துச்சா இல்ல, நடுவுல இருந்தே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. சோ கிராஸ் ஓவர் கொடுக்குற டைம்ல எல்லாத்துலயுமே
ஒரு கிளியர் கட்டான சிபிஆர் ரிவர்சல் வந்து நடக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து கிராஸ் ஓவர் கொடுத்துருச்சு, நடந்திருக்கா? சோ அதே மாதிரி டுவர்ட் சிபிஆர் வரைக்கும் மூவ் ஆகணும்னா அந்த கிராஸ் ஓவர் நடக்கும். அதான் விஷயம். இப்ப அந்த கிராஸ் ஓவர் கொடுக்கும் போது எல்லாமே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். அப்ப கடைசியா இந்த கிராஸ் ஓவர் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிடும். So this is how you can apply NMAs in 5 minutes. ஏன்னா லாஸ்ட் 2 எபிசோட்ஸா தான் வந்துட்டு இன்ட்ராடே பத்தி ரொம்ப டீப்பா பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் சீரீஸ்ல டிஸ்கஸ் பண்றோம். இதை ஆட் பண்றச்ச டெஃபினட்டா யூ கேன் கெட் சம் எட்ஜ். சரி, இப்ப அடுத்து இது ஒரு முக்கியமான கான்செப்ட், கோல்டன் கிராஸ் ஓவர், டெத் கிராஸ் ஓவர். சரி, கோல்டன் கிராஸ் ஓவர், டெத் கிராஸ் ஓவர் எந்த டைம்? நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்போம், ஏகப்பட்ட யூடியூப் வீடியோஸ் இருக்கு. பட் ஒரு விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது, இந்த கோல்டன் கிராஸ் ஓவரையும் டெத் கிராஸ் ஓவரையும் எடுத்துட்டு போய் 5 மினிட்ஸ்ல அப்ளை பண்ணிடக்கூடாது. ஸோ ப்ராபபிலிட்டி அண்ட் அக்யூரசி இஸ் வெரி வெரி லெஸ். இது எங்க யூஸ் பண்ணலாம்? 1 ஹவர்ல யூஸ் பண்ணலாம், பெட்டர் டெய்லி வீக்லில யூஸ் பண்ணலாம். அப்படி கிராஸ் ஓவர் கொடுக்கறச்ச ஒரு கிளியரான ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் கோல்டன் கிராஸ் ஓவர், வாட் இஸ் டெத் கிராஸ் ஓவர்? இந்த இஎம்ஐலே வந்து 200 இஎம்ஏ அண்ட் 50 இஎம்ஏ இருக்கு. அதாவது 50 இஎம்ஏ வந்து 200 இஎம்ஏவை மேல கிராஸ் பண்ணுச்சுன்னா தட் இஸ் கோல்டன் கிராஸ் ஓவர். இப்ப நான் 1 ஹவர் சார்ட் எடுத்துக்கிறேன். நம்மளோட இஎம்ஐல வந்து 50 அண்ட் 200 மட்டும் நான் ஆன் பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரி 200 50 மேல கிராஸ் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, திஸ் இஸ் கால்ட் கோல்டன் கிராஸ் ஓவர். அப்ப ட்ரெண்ட் வந்து புல் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். புல்லிஷ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆயிட்டு அப்படின்றது அர்த்தம். அதுவே இந்த 200 வந்து கீழே வந்து கிராஸ் பண்ணுது அப்படின்னா தென் ட்ரெண்ட் வந்து பேரிஷ், டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்ல மார்க்கெட் கீழே விழ போகுதுன்றது அர்த்தம். இந்த இடத்துலதான் அழகா கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கு. சோ இந்த மாதிரி 200 அந்த 50 கிராஸ் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் கிராஸ் பண்ணல, பெருசா விழல. இந்த இடத்துல கிராஸ் பண்ணிருக்கு, ஃபால். அதே மாதிரி மேல கிராஸ் பண்ணுச்சுன்னா நல்ல மேல போகுது. ஓகே, சோ இதுதான் வந்து கோல்டன் கிராஸ் ஓவர், டெத் கிராஸ் ஓவர்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு ஹிண்ட்டும் கொடுக்குறேன். இன்னொரு ஹிண்ட் என்ன அப்படின்னா, ரீசன்ட் எக்ஸாம்பிள் சோழமண்டல ஃபைனான்ஸ் எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக் பிக்ஸ், வீக்லி இன்சைட் சிபிஆர், நேரோ சிபிஆர் இந்த மாதிரி நிறைய போஸ்ட் பண்றோம். மெயினா நம்ம பாக்குறது வந்து நேரோ சிபிஆரா இருக்கு, இல்லைன்னா இன்சைட் சிபிஆரா இருந்தா ரொம்ப பெஸ்ட். இன்சைட் சிபிஆரா இருக்கு அப்படின்னா நல்ல கம்ப்ரெஷன், நல்ல மேல போகும். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க யூ கேன் யூஸ் இட். இப்ப இந்த இடத்துல வந்து நேரோ சிபிஆர், பக்கா நேரோ சிபிஆர், நல்ல நேரோவா இருக்கு, டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு. மீன் டைம் கோல்டன் கிராஸ் ஓவர் ஹேப்பன். அப்போ 250 கிராஸ் பண்ணிட்டப்போ இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சிபிஆர்ல வந்து சப்போர்ட் எடுக்கும் போது அழகா என்ட்ரி எடுத்தீங்கன்னா நல்ல ஒரு ரேலிய கேப்சர் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஹிண்ட். இது வைட் சிபிஆர்லயோ போயிட்டு மீடியம் சிபிஆர் எடுத்தீங்கன்னா அந்த அதனுடைய அக்யூரசி வேற. அதுவே நேரோ சிபிஆர் இருக்குது, இன்சைட் சிபிஆர் இருக்கு, அப்ப கோல்டன் கிராஸ் ஓவர் நடக்கிறது, அப்ப வந்து ப்ராப்பரா அந்த சிபிஆர்ல சிட் பண்ணி சப்போர்ட் எடுக்கும் போது இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கம்ப்ரெஸ் ஆகும் போது டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் ரேலி. இதனுடைய அக்யூரசி அதிகம். அதேதான் வந்து டவுன் சைட்லயுமே கூட. டவுன் சைட்லயுமே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கிராஸ் ஓவர் கொடுக்குது டுவர்ட்ஸ் கீழே 200 வந்து இந்த மாதிரி 50 கிராஸ் ஓவர் கொடுக்கணும் கொடுத்துச்சா. இங்கேயும் பாத்தீங்களா நேரோ சிபிஆர் 220 கிராஸ் பண்ணுது அந்த வாரமே கீழே, அதுக்கப்புறம் ஃபுல்லா நல்ல கீழே. ஓகே, சோ இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்கும் போதுமே யூ வில் கெட் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ விபிஎல் எடுக்கலாம். விபிஎல் பார்த்தோம்னா இப்ப ரீசெண்டா எஸ், இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்சைட் சிபிஆர், நேரோ சிபிஆர், டிஸ்டன்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கு அண்ட் 50 கிராஸ் ஓவர் நடந்துச்சு. இப்போ டெத் கிராஸ் ஓவர், நேரோ சிபிஆர் இருக்கிற டைம்ல தான் அந்த மொமெண்டம் வந்து உங்களுக்கு நல்லா கிரியேட் ஆகும். இந்த இடத்துலயே கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு, அப்ப எங்க என்ட்ரி எடுக்கிறது உங்களுக்கு டவுட்டா இருக்குல்ல. இங்க பாத்தீங்கன்னா சிபிஆர்ல இருந்து ரிஜெக்ஷன், கரெக்டா சிபிஆர்ல தொங்கிட்டு இருக்கிறது, அப்ப அந்த இடத்துல எடுத்தா பெட்டர். யூ கேன் சி வெரி குட் ரேலி. சோ அப்ப ஸ்விங் ட்ரேடிங் பண்றவங்க இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் இந்த கிராஸ் ஓவர் கொடுக்கும்போது. அதனால சிம்பிளா வந்து கோல்டன் கிராஸ் ஓவர், டெத் கிராஸ் ஓவர் அப்படின்னு பிளைண்டா போகாம யூ ஜஸ்ட் கார்லேட்டட் வித் நேரோ சிபிஆர், இன்சைட் சிபிஆர் அந்த மாதிரி ஸ்டாக்ஸோட கம்பேர் பண்றச்சு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். அண்ட் இன்ட்ராடேக்கு இதை யூஸ் பண்ணாது. பொசிஷனல் ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங் நீங்க யூஸ் பண்ணலாம், பட் ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட் ஃபார் இன்ட்ராடே. அக்யூரசி கம்மி. அகேன் சொல்றது இதுதான்.
So this is how you have to use moving averages for intraday and swing. Intradayக்குன்னு ஒரு purpose இருக்கு, swingக்குன்னு ஒரு purpose இருக்கு. This is how you have to apply. So இந்த MA நான் இன்னைக்கு சொன்னது வந்து 9 MA 20 50 இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். So இதுல இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்கு. Even you can back test and you can also come up with proper rates for your own trading setup. So MA வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக யூஸ் பண்ணுங்க. பட் பிரைஸ் ஆக்ஷன் தான் நமக்கு பிரைமரி. பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் சிபிஆர் தான் நமக்கு பிரைமரி. இதை வந்து ஒரு அடிஷனல் டூலா நம்ம யூஸ் பண்ணி யூ கேன் பிளான் யுவர் ட்ரேட்ஸ். ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் எம்எஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டூ லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். அண்ட் நீங்க நான் எடுக்கிற ரியல் டைம் ட்ரேட்ஸ், நான் டெய்லியும் எடுக்கிற ட்ரேட்ஸ்ல இருந்து நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ஜாயின் அவர் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. அதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன். Every day you can get pre-market report for Nifty and everyday intraday stocks and swing trading stocks. இது எல்லாமே ஃபில்டர் பண்ணி அதை நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் லைக் நான் எடுக்கிற ட்ரேடோட ப்ராப்பர் டெக்னிக்கல் ரீசன் என்னன்றதையும் நான் போஸ்ட் பண்றேன். நோவேர் ஐ எம் கோயிங் டு கிவ் எனி கால்ஸ் இல்லைன்னா என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி மெசேஜஸ் இது எதுவுமே நான் பண்ண போறது இல்லை. அண்ட் திஸ் இஸ் ஆர் ஃப்ரீ வாட்ஸ்அப் கம்யூனிட்டி ஒன்லி who are all like very serious on learning. Definitely join பண்ணலாம். You can learn from my trades and adula even you can also reply, you can also post your queries and next videos la varumbodhu I can reply. Okay, so this is all about today's video. We'll see you on the brand new episode in price action trading series. Until then, bye, take care, happy trading.